ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம புஜ்ஜி கிரியேட் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு எப்படி வெயிட் கெயின் ஆகிறது அதுக்கான ஃபுட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ஃபுட் செய்ய போகிறோம் அப்படின்னா, பொட்டேட்டோ ரைஸ். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு வாரத்தில் 3 முறை கொடுங்க. அழகாக சூப்பராக வெயிட் போடுவாங்க. நீங்கள் இதை கொடுத்து பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டேட்டோ ரைஸ்க்கு ஃபஸ்ட்டு குக்கரில் இந்த ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் அளவு அரிசி சேர்த்துருக்கேன். உங்கள் குழந்தைங்க எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் அளவு பாசி பருப்பு சேர்த்துருக்கேன். அதை நான் 2 முறை கழுவிட்டு அதில் 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பருப்பு கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு எந்த பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த சைஸ் அளவு நான் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதோடு சேர்த்துருக்கேன். அதில் 2 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 புதினா, 3 கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம், இது கிழங்கு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வாயினால் ஒரு சிட்டிகை போல பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் ஜீரணத்துக்காக தான் சேர்த்துறது. கிழங்கு சேர்த்துட்டிங்க அப்படின்னா அதில் வாயு இருக்கனால நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் நான் குக்கர் மூடி போட்டு ஒரு 7-8 விசில் வர அளவுக்கு நான் விட்டு எடுக்கிறேன். ஒரு 7-8 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் எந்த அளவு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா குழைய வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா அது மசிஞ்சிடும். அப்புறமா நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா மசியும் போது சூப்பராக நல்லா மசிஞ்சிடும். இந்த அளவு நல்லா நான் மசிச்சு எடுத்துட்டேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் பொட்டேட்டோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொட்டேட்டோ ரைஸ் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் கம்மியாக இருக்கா? அப்போது நீங்கள் இந்த ரைஸை அழகாக செஞ்சு கொடுங்க. வாரத்தில் நீங்கள் 3 முறை செஞ்சு கொடுங்க. இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட செஞ்சு கொடுங்க. சூப்பராக வெயிட் கெயின் ஆகும். அவ்வளோதாங்க, பொட்டேட்டோ ரைஸ் நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதோட லாஸ்ட்டில் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்து அதோட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். நெய்யும் நல்லா வெயிட் கெயின் போடுங்க. அதனால் நீங்கள் எந்த ரைஸ் செஞ்சாலும் அதோட நீங்கள் லாஸ்ட்டில் நெய் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. நல்லா வெயிட் கெயின் ஆகும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.